ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஆர்ஜே தரணி. இது நம்ம சேலம் டாக்கீஸ். நம்ம சேலம் டாக்கீஸ்ல என்ன விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மண்டையை போட்டு சொரிஞ்சின்னு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு ஜனவரி மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரலும் கார்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு விஷயத்த பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பயங்கரமான சம்பவமெல்லாம் நடந்துச்சு. அந்த விஷயத்த பத்தி தான் பேச போறேன். ஒரு சில ஷோ கேட்கறவங்க யோசிச்சிருப்பாங்க, ஏதோ கம்பெனியில யாரையாவது பசங்க எல்லாம் தூக்கி இருக்காங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா, ஒரு சில கம்பெனியில எதுவும் நடந்திருக்கும், நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் போகங்க, எல்லாருமே அஃபெக்ட் ஆன விஷயம் இந்த அப்ரைசல் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த அப்ரைசல் மீட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நம்மளோட சேலரியில எவ்வளோ பர்சன்டேஜ் எகிறோம், 30%, 50%, இல்லை 100% அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கம்பெனி சில பல்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பல்ப் எல்லாம் என்ன, அப்ரைசல்னா முதல்ல என்ன, அங்கே என்ன மாதிரி காமெடி எல்லாம் நடக்கும், நம்மளை எப்படியெல்லாம் அதில் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இந்த ஷோவில் நான் உங்களுக்கு அப்படியே சொல்ல போகிறேன். நம்ம சேலம் டாக்கீஸை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஷோவை கேட்டு முடிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா என்னையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களேன். என்ன நான் சொல்கிறது கேட்டு பார்த்துட்டு கடுப்பில் ஃபோனை என்ன போட்டு உடச்சிட்டிங்க அல்லது சேனலையே மூடிட்டு ஓடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொதல் விஷயம், இந்த அப்ரைசல்னால் என்னங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். யார் இந்த கார்பரேட் கம்பெனி, இந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்களாம் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்ரைசல்னா நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ரைசல்னா சொல்லிடுறேங்க, இவ்வளோ நாளாக நான் உழைச்சதுக்கு எனக்கு கம்பெனி கொடுக்குற பெரிய கிரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லும், உனக்கு இவ்வளோ கிரெடிட் இருக்குதுப்பா, இவ்வளோலாம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்குதா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. அதாவது உங்களோட சம்பள உயர்வு, அதை பற்றி தான் அப்ரைசல் அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த அப்ரைசல் மீட்டிங் நடக்கிறது பல ஸ்டேஜில் அப்படியே நடக்கும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்மளை செம்ம கடுப்பேற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஆன்லைனில், கம்பெனியில் இதுக்கு முன்னாடி எதையுமே ஆன்லைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஆன்லைன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து உட்காந்து யோசிச்சிருப்பாங்க. ஒன்றா ஒரு லிங்க் கொடுப்பாங்க, சர்வே லிங்க்னு சொல்லிட்டு, அதில் எல்லாமே நம்ம டைப் பண்ணி அனுப்பணும். அந்த டைப் பண்ணுறதுல என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம பேர், நம்மள எம்ப்ளாயி ஐடி, எனக்கு மேனேஜர் யார், எனக்கு டிஎல் யார் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம டீம்லேயே 3 டிஎல் இருப்பாங்க, நான் எவனுக்கு கீழே இருக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, பாருப்பா நீ இவர் கிளத்தா இருக்கிற அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் நம்ம டிஎல்லையே தெரிஞ்சுக்கும். அது மாதிரி டிஎல் நேம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வரல நீ என்னத்தை கிழிச்ச, இதுக்கு மேலே நீ என்ன கிளைக்க போற, அதே மாதிரி இது வரலும் நம்ம வாங்காத ஒரு சில விஷயமெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம எரர்லாம் நம்ம அந்தளவுக்கு வாங்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லுவாங்க, உன் பேரில் 4 கிரிட்டிக்கல் கிரைம் இருக்குது, போன 3 மாதத்தில் மட்டும் வந்திருக்குது 4 எரர் அப்படின்னு. ஏன்டா இது அப்போவே சொல்லலை, இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நம்மளுக்கே இது மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் சொல்லுவாங்க, கம்பெனிக்கே ஃபைல் ஃப்ளோ இல்லைடா, என்கிட்ட கேட்டால் நான் மட்டும் எங்கடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லி, ஐ நீட் 90% ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டே, கம்பெனிக்கு வந்ததே 75% தான், நான் 95 நான் பக்கத்து கம்பெனியில் போய் வேலை செய்கிறது அப்படின்னு கேட்க தோணும். நாங்களாம் கேட்க முடியாது, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர்ல நாமளே கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி, இந்த குற்றமெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த குற்றமெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி தான் மீனிங். இதில் வந்து கடைசியாக ஒரு பெரிய கட்டம் கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்ப்பா நம்ம கம்பெனி அடுத்த லெவலில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஃபீட்பேக் என்ன, நம்ம டீமை வந்து இன்னும் பெருசு பண்ணணும், நம்ம டீமில் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸும் பூஸ்டப் ஆகணும், அதுக்கு நீ ஏதாவது ஒரு சஜஷன் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. நாமளும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாங்குன்னு டைப் பண்ணுவோம். இன்னும் என்ன மாதிரி அதிமேதாவிகள்லாம் இருப்பாங்க, ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு நீ என்ன டைப் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டதையும் டைப் பண்ணி அனுப்புற அளவுக்கு நம்மளாம் அதிமேதாவிகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்டேஜில் நடந்திருக்கும். இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் த பெஸ்ட் காமெடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தான் மேனேஜரை கூப்பிட்டு பேசுவார். இவ்வளோ நாளாக மேனேஜரை பார்த்தா விஷ் பண்ண கூட தோணி இருக்காது. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறது, மேனேஜரு டிஎல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு கேட்பாங்க, ஆமாப்பா அப்ரைசலுக்கு வந்திருக்கிற, ஸோ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்காதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே தோணாதான் கரெக்ட் அப்படின்னு. பரவாயில்ல, இன்னும் அந்த மீட்டிங்கில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாளாக நம்ம பண்ணாத தப்பெல்லாம் அன்னைக்கு தான் சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அதே டிஎல் அதே மேனேஜர் சொல்லியிருப்பாங்க, ஸோ நீலாம் வந்து பார்த்தேன் அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ரெக்ரூட் பண்ணி இந்த டீமில் வச்சிருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு சொல்லுவாங்க, டே எருமை என்னடா பண்ணியிருக்கிற, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, ப்ரொடக்டிவிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லை, உனக்கு அப்ரைசல் வந்தால் தான் வரும் அப்படிங்கிற பயங்கரமாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சஜஷன்லாம் கேட்டிருப்போம், எல்லா சஜஷனுக்கும் பல்ப் கொடுத்து அனுப்புவாங்க. சரி இதை கொஞ்சம் மாற்றினா நாங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இதை கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பல்பு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கேப்பில் மேனேஜருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. பையபிள் இந்த கேள்வி தான் கேட்கணும், அதுக்கு நீ இந்த ஆன்சர் தான் பண்ணணும், ஸோ இந்த கேள்வி தான் கேட்பாங்க, இந்த ஆன்சர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க செட் ஆஃப் கொஸ்டினுக்கு செட் ஆஃப் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. அதுக்கு தான் முன்னாடியே நம்ம கிட்ட கேட்டுறாங்கல்ல,
நம்ம பெரிய பெரிய டிவி சேனல்லாம் நடக்கும். நம்ம செலிபிரிட்டி கிட்ட என்ன கேள்வி கேட்குறோமோ அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி செலிபிரிட்டி கிட்ட கொடுத்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வந்திருப்பாரு. அது ஃப்ளோவில் அப்படியே கேட்டே ஆகணும், அதுவும் ஆர்டர் படி கேட்டே ஆகணும். கவன் படம் பக்கமாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அது மாதிரியெல்லாம் நடக்குங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு காமெடி நடக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ரெவன்யூ இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம சைடில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு யோசிப்போம், ஐயோ போன 2 வாரத்துக்கு முன்னாடி சீனியர் மேனேஜர் வந்து இப்படி சொல்லலையே, நம்ம கம்பெனி டாப் லெவலில் இருக்குது, அவ்வளோ இன்கம் இவ்வளோ இன்கம்ங்க, இவன் இப்படி சொல்கிறானே, அவன் சொல்கிறத நம்பர் தான் இவன் சொல்கிறது நம்பர் தான் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த கான்செப்ட் வந்து சீனியர் மேனேஜருக்கு வந்த கான்செப்டில் இருந்தது. ஸோ இப்போ மேனேஜர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை தான் சொல்லணும், கம்பெனி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, உன் சம்பளத்தில் 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நான் வாங்குற சம்பளமே 7000 தான்டா, அதில் 4000 உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கே தான் நம்ம ஆளுங்க பேசுவாங்க. அதனால கம்பெனி செம்ம வந்து லாஸில் போய்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த ஏரியாவே ஷட் டவுன் பண்ணலான்னு கூட இருக்கிறோம், இந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனம் உருகிற மாதிரியெல்லாம் பேசி நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்மளை போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. இதுலேயும் ஒரு சில மேனேஜர் இவ்வளோ நாளாக இங்கிலீஷ் பேசுறதோட அன்றைக்கி தான் இங்கிலீஷ் பேசுவார், டேய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கடைசியாக அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஏபிசிடியில் ஒரு 2 வார்த்தையை மட்டும் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி லோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பி லோலாம் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒன்றுமே பண்ணலை, உனக்கு அப்ரைஸ்லே கிடைக்கல அப்படிங்கிறதான் மீனிங். இந்த ஏ அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வேறு ஏக்கெல்லாம் போயிடக்கூடாது, இது வந்து த டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம், இவர் தான் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மீனிங். இதில் ஒரு பெர்ஃபார்மராக கூட இருந்திருக்கலாம், as a productivity and quality, அல்லது அவனோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒரு டாப்பில் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிலர் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களும் ஏல இருப்பாங்க. அது எப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, எவ்வளோ தான் சம்பளம் ஹைக் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏக்கே நான் 700 ரூபா தான்டா போடுவோம், அப்போ பி எல்லாம் யோசிச்சு பாரு, உன் சம்பளத்திலேருந்து நீ தான் எனக்கு 200 ரூபா பிடிங்கிட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் 700 ரூபா போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். என்ன பண்ணுறது, சம்பள உயர்வு அப்படிங்கிறது அவ்வளோதான். சில கம்பெனிஸ்லாம் நிறையா கொடுக்குறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், 2000 ரூபா வரலும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு தெரியல. அது மாதிரி இந்த ஏ ப்ளஸ் பி லோ, அதுக்கப்புறம் பி ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதில் வந்து சம்பள உயர்வு ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் இருக்க போகிறதில்ல, அதே சம்பளம் தான் வரும். பரவாயில்லடா சம்பள உயர்வு தான் நடந்துருச்சு, இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 4th ஸ்டேஜான லெவலில் தேர்ட் ஸ்டேஜான லெவலில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அப்ரைசல் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ஜனவரியிலேயே முடிஞ்சிருச்சு, இன்னும் வரல. ஸோ ஏப்ரல் மந்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மந்த் சேலரிக்காக நம்ம பயபுலகை பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ செம்ம கமிட்மெண்ட்லாம் கொடுத்து வச்சிருப்பானுங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏப்ரல் சேலரியில் வந்திருக்காது, அப்படியே பயபுலகை பயங்கர டென்ஷன் ஆகி அடுத்த நாள் டிஎல் கிட்ட, ஏன்னா ஏப்ரல் சேலரியில் நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்திருக்குன்னு ஹைக் வந்திருக்குன்னு சொன்னீங்க, ஒன்றுமே வரலையே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைப்பா இன்னைக்கு நைட்டு மேனேஜர் மீட்டிங் இருக்குது, அவர் சொல்லுவார். இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கு பவர் இல்லை. அடுத்த நாள் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஈவினிங் வந்து மேனேஜர் சொல்லுவார், நம்ம 3 மாத சேலரியோட அரியர் அமௌண்ட்டை சேர்த்து ஜூலை மந்த் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நம்மளுக்கு வந்து பல்கான அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டே 3,700 சேர்த்தா என்னடா பல்கான அமௌண்ட் வரும், 2000 ரூபா, ஒரு ஃபோனு கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. அது மாதிரி இதுதான் அப்ரைசல் மீட்டிங்கில் நடக்கிற ஃப்ளோ. கடைசி வரலும் பாவம் நம்ம பயபுள்ளைக்கு வாங்குற 2000 ஓவாவுக்கு அவன் படுற பாடு இருக்கே, சொன்னால் கூட புரியாதுங்க உங்களுக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. இன்னும் ஒரு சில அதிமேதாவிங்களாம் இருப்பாங்க, எப்படியும் நான் பண்ணதுக்கு அப்ரைசல் இங்கே கிடைக்க போகிறதில்ல, அதனால நான் வேறு கம்பெனிக்கு போயிடுறேன், அங்கே எப்படியும் 10%லேருந்து 25% வரல ஹைக் கொடுத்து வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற சில பல புத்திசாலிகள்லாம் இருப்பாங்க. அதையுமே நான் 2 இடத்துல பயன்படுத்திட்டேன், இதுக்கு மேலே செட் ஆகுமா அப்படிங்கிறதான் தெரியல, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம அப்ரைசல் அப்படிங்கிறதுல நடக்கக்கூடிய அப்படியே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் அப்ரைசல் எத்தனை பேத்துக்கு அப்ரைசலாக இருந்தது, எத்தனை பேத்துக்கு ஆப்ரைசலாக இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஸோ சிலருக்கு ஆப்ரைசலாக இருந்திருக்கலாம், என்னால் எலிஜிபிளே இல்லை, அதனால் நான் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ தைரியமாக நம்ம வந்து ப்ரோக்ராமே நடத்துகிறோம். என்ன ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசுனது எந்த டிஎல்லையோ எந்த மேனேஜரையோ எந்த ஒரு அசோசியேட் லெவலில் இருக்கிறவங்களையோ புண்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கமெல்லாம் கிடையாதுங்க, சின்ன நோக்கம் தான். அதனால் இவ்வளோ நேரம் என்னோட சோவியம் அமைதியாக கேட்டவங்களுக்கு
பெரிய நன்றிகள் சொல்லிட்டு இந்த ஷோவை பற்றின கமெண்ட்ஸ் அப்படியே கீழே டைப் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸோட சேர்த்து அடுத்த டைம் இந்த கான்செப்டில் பண்ண அப்படின்னு சொல்லி சின்ன ஐடியாவும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா ஐடியாக்களும் வரவேற்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்மளோட இதை ஃபஸ்ட்டு சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்களோ கேட்கலையோ கடைசியாக போகும்போது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களே. ஸோ தேங்க்யூ. இதுவரையிலும் சேலம் டாக்கீஸில் நான் உங்கள் ஆர்ஜே தரணி போட்ட செம மொக்கையை கேட்டவங்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றிகள் சொல்லிட்டு சியூ டாட்டா பாய் பாய் சொல்கிறேன். நாளைக்கு சேலரியில் கிரெடிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் டாட்டா டாட்டா டாட்டா.